பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி கொண்டாட்டத்தை காண பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் திரண்ட ரசிகர்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 18வது IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பஞ்சாபை வீழ்த்தி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது. இதன் மூலம் 19 ஆண்டுகால கனவு நனவாகி இருக்கிறது. இதை அந்த அணி வீரர்களும் ரசிகர்களும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த வெற்றியின் ஒரு பகுதியாக பெங்களூருவில் விதான் சௌதாவில் தொடங்கி சின்னசாமி மைதானம் வரை திறந்தவெளி பேருந்தில் வீரர்கள் வெற்றி பேரணி நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மாலை 6 மணிக்கு சின்னசாமி மைதானத்தில் வீரர்களுக்கு பாராட்டு விழா நடைபெறிருந்த நிலையில் அந்த மைதானத்தை சுற்றி ரசிகர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கேட் 6 பகுதியில் 50,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கூடியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் நெரிசலில் சிக்கி 12 ரசிகர்கள் உயிரிழந்துள்ளனர். ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதில் 3 பேர் ஆபத்தான நிலையில் இருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் சிவாஜி நகர், பவுரிங் மற்றும் லேடி கார்சன் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். கூட்ட நெரிசல் சம்பவம் அறிந்து முதலமைச்சர் சித்தராமையா சின்னசாமி மைதானத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அவர் உத்தரவிட்டார். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியின் வெற்றி கொண்டாட்டம் 12 உயிர்களை இழந்து பெரும் சோக நிகழ்வாக மாறியது.